ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் வந்து டீமாக யோசிச்சு உனக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்களை இன்வைட் பண்ணிட்டு வந்துருவோமா? யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அஜித் சார் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எப்படா நியூசிலாந்துல இருந்து அதான் சர்ப்ரைஸ் அப்படியே வச்சிருக்காங்க. எப்படிடா இருக்கீங்க? குட், நல்லா இருக்கேன். எப்படி கோட்டோட சக்சஸ்ல எப்படி இருக்கு? அது அவன் கையால தான் நடந்துச்சு. ஆமா, நல்லா இருக்கு. நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல சொல்லிட்டான் ஆக்சுவலாக, நீ எதிர்பார்க்குற மாதிரி பெரிய கேரக்டர்லாம் இருக்காதுடா, ஆனால் நீ ஃபுல்லாக படத்தில் தெரியுவ அப்படின்னா அதே மாதிரி நல்லாவே தெரிஞ்சேன் ஆக்சுவலாக. எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா நீங்களும் தளபதியும் ஒரு ரீயூனியன். அது கரெக்ட். ஆமாம், ஆக்சுவலாக சிவகாசி கரெக்டா? சிவகாசி இல்லை, திருப்பாச்சி. ஆஃப்டர் திருப்பாச்சி. ஸோ திருப்பாச்சிக்கு அப்புறம் வந்து மறுபடியும் அந்த டயலாக் இன்னமும் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ராங்காக பேசின ஒரு டயலாக். ஸோ அதுக்கப்புறம் ரீயூனியன். ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால்? நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் 15-16 இயர்ஸ்க்கு அப்புறமா அவரை மீட் பண்ணுறேன். ஸோ ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே சமயத்தில் ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஏன்னா போயிட்டு ஏன்னா நான் திருப்பாச்சி பண்ணும்போது அவர் அப்போ தான் ஸ்லோவாக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போலாம் எங்கேயோ இருக்கார். ஸோ நம்ம போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன இருந்துச்சு. ஆனால் எப்படி அன்னைக்கு இருந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கார். இன்ஃபேக்ட் இன்னும் ஜாலி ஆகிட்டார் ஆக்சுவலாக. ஓகே, இன்னும் சூப்பராக இருக்கார் அவர். இப்போ வந்து இந்த பாட்காஸ்டோட மெயின் கோலே என்னன்னா, எனக்கு விபி அண்ணாவை பற்றி நிறைய விஷயம், அவங்க எங்கேயும் பெருசாக பேசாத விஷயங்களை வந்து ஐ வாண்ட் டு டேக் தட் டு த பீப்புள். ஸோ நீங்கள் வந்து விபி அண்ணாவை பற்றி இந்த ஒரு விஷயம் வந்து இவங்களோட லைஃப்பில் நடந்திருக்குது, இது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட், ஆனால் இதை வந்து அவங்க பெருசாக எங்கேயும் ஷேர் பண்ணது கிடையாது, எங்கேயும் பெருசாக பேசினது கிடையாது அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அப்படிதான் இருக்காடா அவனுக்கு. ஏன்னா ஒரு ஓப்பன் புக்குங்க ஆக்சுவலாக. நான் சொல்றது ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. இல்லை, ஜெனரலாகவே வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்குற வெங்கட் பிரபு தான் உண்மையான வெங்கட் பிரபு. அதுதான், வேற எதுவுமே அவன் மாற்றிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. உள்ள வேற, பின்னாடி வேற, முன்னாடி வேறலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே அவனை லைக் என்ன சொல்கிறது, A to Z எல்லாமே தெரியும். எல்லாருக்குமே அவனை பற்றி தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபன் லவ்விங் பர்சன். ஸோ அதனால் பிரபு, இன்ஃபேக்ட் பிரபு எங்கே இருந்தாலும் அந்த இடம் ஜாலியாக இருக்கும். அதனாலே நாங்கள் எல்லாருமே ஜாலியாக இருந்திருக்கோம். ஸோ அதனால் அவனுக்குன்னு அந்த மாதிரி எதுவும் இன்சிடெண்ட்டாக என்ன சொல்கிறது, நாங்கள் அதை சொல்கிறத இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து முக்கால்வாசி நேரம் அந்த டைம்லலாம் வந்து நம்ம ஆரேபுரத்துலேயே குடியிருந்தேன். நான் ஆக்சுவலாக நான் அவங்க வீட்டில் தான் இருப்பேன் எப்போவுமே. ஸோ எங்கள் கேங்கில் வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆசையோடைய ஒரு இருந்தது வந்து இவன் தான். எங்கள் டீம்லேயே வந்து ஆக்டிங்க்குன்னு சொல்லி வாஸ் லைக் வெரி வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் டான்ஸ் கற்றுக்கிட்டான், ஃபைட் கற்றுக்கிட்டான். இஸ் பேசிக்லி அ சிங்கர். அவன் கற்றுக்கவே வேணாம், அவனுக்குள்ளேயே ரத்தம் அது. ஸோ அப்படி நாங்களே வந்து நிறையா மியூசிக் வீடியோஸ்லாம், இப்போ நாங்கள் வந்து ஹோம் வீடியோஸ்லாம் வீட்டில் ஹேண்டிகேம், நான் சொல்கிறது வந்து 90s ஷார்ட் ஃபிலிம்ஸ் மியூசிக் வீடியோ நல்ல ஒரு பிரேம்ஜி தான் கேமராலாம் பிடிச்சி பயங்கரமான ஷார்ட்ஸ்லாம் வச்சு அதுக்கு பின்னாடி மியூசிக்லாம். அப்போ வந்து நாங்கள் வந்து சொன்னால் வந்து கிளிசரின்லாம் போடாமல் வந்து அழணும் அப்படின்னு சொன்னால் வந்து அழுவான். வாவ், டப்புன்னு கண்ணிலேருந்து தண்ணி வரும், ஒரு சின்னதாக அடி ஜூம் போவோம், அந்த மாதிரிலாம் ஒரு ஷார்ட்லாம் வச்சு அதுக்குள்ளே ஒரு மியூசிக்லாம் பண்ணி எங்கள் கேங்கில் வந்து பயங்கரமான நடிகன்னா அவன் தான்.